ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சந்திரமேக்ஸ். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா ஒலிம்பிக்ஸ். ஒலிம்பிக்ஸ்னா என்னன்னா, இதில் ஒலிம்பிக்ஸ் 2024னு போடல, 2023ன்னு போடல, எந்த ஒரு வருஷத்தையும் நான் மென்ஷன் பண்ணல. அதாவது ஒலிம்பிக்ஸ் பற்றி ஏ டு இசட், ரைட்டா? ஒலிம்பிக்ஸோடைய ஆரிஜின் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம இதில் பார்க்க போறோம். இந்த ஒரு கிளாஸ் வந்து எப்படி போகுதுன்னா கம்ப்ளீட்டா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான். ஓகே, அதாவது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த பிடிஎஃப் அப்படின்றது வந்து நம்ம வந்து நம்மளுடைய கோர்ஸ்ல போட்டுருவோம். அது வந்து பார்த்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா நீங்க வந்து எந்த ஒரு நோட்ஸுமே எடுக்க தேவையில்லை. ஏன்னா இது முழுக்க முழுக்க ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான், ரைட்டா? அது மூலியமா வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிடுவோம். கம்ப்ளீட்டா ஏ டு Z எல்லாமே நம்ம ஒலிம்பிக்ஸ் பத்தி கவர் பண்ணிடுவோம். ஏன்னா ஒலிம்பிக்ஸ் அப்படின்றது இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நடந்துகிட்டு இருக்குதுன்னா நம்ம அடுத்து நடக்க போற சிஜிஎல் எக்ஸாம் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து ஜிடி எக்ஸாம் ஆகட்டும், அதுக்கப்புறம் டிஎன்பிசி குரூப் 2 ஆகட்டும், அதுக்கப்புறம் ரயில்வேஸ் எக்ஸாம் ஆகட்டும், இந்த ஒரு ஒலிம்பிக்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையவே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். சரி, நம்ம கிளாஸ் வந்து இப்படிதான் இருக்க போது. நம்மளுக்கு வந்து இது இங்கிலீஷ்ல இருந்தாலும் சொல்றது எல்லாமே தமிழ்லேயே தான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போகுது. ஓகே, சரி. இப்போ இதுல பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ். இந்த ஒலிம்பிக்ஸ் அப்படின்றது வந்து எப்ப வந்து உருவானது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 776ல. சரியா? 776 பிசின்னு போட்டிருக்கு. நம்ம வந்து ஆல்ரெடி ஹிஸ்டரியில வந்து நம்ம படிச்சிருப்போம். பிசி அப்படின்னா என்ன? பிஃபோர் கிரைஸ்ட். சரியா? கிரைஸ்ட் பிறப்பதற்கு முன்பாகவே வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒலிம்பிக்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? இது வந்து பாத்துட்டீங்கன்னா எதுக்காக இந்த ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து இந்த பேர் ஒலிம்பிக்ஸ் அப்படின்ற பேர் வந்துச்சுன்னு பாத்துட்டீங்கன்னா, கிரீஸ் இருக்குல்ல, கிரீஸ்ல வந்து ஒலிம்பியா நகரம். சரியா? கிரீஸ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒலிம்பியா நகரத்துல நடந்ததுனால வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு ஒலிம்பிக்ஸ் அப்படின்ற பேர். சரியா? ஏன்ஷியன்ட் ஒலிம்பிக்ஸ் எங்க நடந்துச்சுன்னா கிரீஸ்ல ஒலிம்பியால நடந்துச்சு. எப்போ? 776ல. யாருடைய எந்த கடவுளின் மரியாதை செலுத்துற மாதிரி இது நடந்துச்சு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கிரேக்க கடவுள் ஜியஸ் அப்படின்றவர். சரி, யாருன்னு பாத்துட்டீங்கன்னா கிரேக்க கடவுள் ஜியஸ், ரைட்டா? சரி, இப்ப இது பாத்துட்டீங்கன்னா ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் டே அப்படின்னு ஒரு நாள் இருக்குது. சரியா? அந்த நாள் எந்த நாள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஜூன் 23. ஜூன் 23 ஒலிம்பிக் டேன்னு சொல்றாங்க. அது வந்து பாத்துட்டீங்கன்னா 2024 இந்த ஒரு நாளுக்கான தீம்னு ஒண்ணு சொல்றாங்களா, அந்த தீம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா லெட்ஸ் மூவ் அண்ட் செலிப்ரேட். என்னன்னு பாத்துட்டீங்கன்னா லெட்ஸ் மூவ் அண்ட் செலிப்ரேட். 23 ஜூன். சரியா? இதை மட்டும் ஞாபகம். 23 ஜூன் என்ன? ஒலிம்பிக் டே. அடுத்து பாருங்க, இதுல வந்து 2036 பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 2036 இந்தியாவில வந்து ஒலிம்பிக்ஸ் நடக்கிறதுக்கான அந்த பிட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஏலம், அது வந்து இந்தியா வந்து வைக்கும் அப்படின்றது சொல்றாங்க. இந்தியா வந்து முன்வைக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காரு. எப்பன்னு பாத்தீங்கன்னா 2036ல தான். சரியா? சோ அப்ப ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒலிம்பிக்ஸ்ன்றது கிடையாது. ஏசியன் கேம்ஸ் ஆகட்டும், காமன்வெல்த் கேம்ஸ் ஆகட்டும், கேல் ரத்னா கேலோ இந்தியா கேம்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் கடைசி எப்ப நடந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து அடுத்து எங்க நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? சரி, இப்போ வந்து இதை ஒரு தடவை பார்த்துடலாம். 2024 ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில இருந்து எத்தனை பிளேயர்ஸ் போயிருக்காங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்தியாவில இருந்து டோட்டலா வந்து ஒரு 117 பிளேயர்ஸ் போயிருக்காங்க. இந்தியாவில இருந்து 117 பேர் போயிருக்காங்க. அது போக இது எத்தனாவது எடிஷன்? இப்ப நடக்கிற 2024 எத்தனாவது எடிஷன் பாத்துட்டீங்கன்னா 33வது எடிஷன். பாரிஸ் யாரு வந்து தலைமை தாங்கி நடத்துறா அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா எந்த இடத்துலனா பாரிஸ், அதாவது பிரான்ஸோட தலைநகரமான பாரிஸ்ல தான் இது நடக்குது. அதனாலதான் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சோ இந்த 33வது எடிஷன்ல புதிய விளையாட்டு 2 விளையாட்டை சேர்த்திருக்காங்க. என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஒன்னு கைட் போர்டிங், இன்னொன்னு என்னன்னா காயாக்கு கிராஸ் அப்படின்ற ஒரு 2 விளையாட்டு. கைட் போர்டிங், இன்னொன்னு காயாக்கு கிராஸ். அடுத்து இந்த 2024 தீம்க்கான மோட்டோ அப்படின்றது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ஸ்லோகன் மாதிரி. இந்த என்ன மோட்டோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 2024 கேம்ஸ் வைட் ஓப்பன் அப்படின்ற மோட்டோ தான். கேம்ஸ் வைட் ஓப்பன். நான் நல்லா ஒரு தடவை சொல்லிக்கிறேன். என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்க எந்த இதுலயுமே நீங்க டெஸ்ட் போட்டாலும் 10 கொஸ்டினுக்கு 8 கொஸ்டின் குறையாம நீங்க எடுப்பீங்க. சரியா? 8 மார்க் நீங்க ஈஸியா எடுத்துருங்க. 10 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அதுல 8க்கு மினிமம் 8 தான். ஓகே, சோ அந்த மாதிரி தான் நம்ம 360 டிகிரி, அதனாலதான் வந்து இந்த இதுலயே போட்டிருப்பேன். என்னன்னு பாத்துட்டீங்கன்னா அதுல 360 டிகிரி அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிருப்போம். அப்படின்னா A to Z வந்து எல்லா ஆங்கிள்லயுமே நம்ம வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட டாபிக் வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம். சரியா? சரி, இதுல பாத்தீங்கன்னா 33வது எடிஷன், அதாவது இப்ப நடக்கிற எடிஷன்ல 2 விளையாட்டை புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா கைட் போர்டிங், இன்னொன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா காயாக்கு கிராஸ். அதுக்கப்புறம் யார் நடத்துறாங்கன்னா பாரிஸ், பிரான்ஸுடைய தலைநகரமான பாரிஸ்ல தான் இது நடக்குது, ஹோஸ்ட். ஓகே, அடுத்து இந்த கேமோட மோட்டோ என்னன்னு பாத்துட்டீங்கன்னா கேம்ஸ் வைடு ஓப்பன். அடுத்து மொத்தம் இந்த 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ல வந்து பாத்துட்டீங்கன்னா 32 விளையாட்டுல 329 ஈவெண்ட் நடக்க போகுது. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷூட்டிங் நடக்குதுன்னா ஷூட்டிங்லேயே நிறைய கேட்டகரி இருக்குதுல்ல, ரெஸ்லிங் நடக்குதுன்னா அதுல தனியா கேட்டகரி, பாக்ஸிங்ல நிறைய கேட்டகரி இருக்கு, வெயிட் கேட்டகரி. ஸோ அந்த மாதிரி டோட்டலா எத்தனை ஸ்போர்ட் அப்படின்னா 32 ஸ்போர்ட். 32 ஸ்போர்ட்ல, அதாவது 3-2 ஸ்போர்ட்ல 3 to 9 ஈவெண்ட் நடக்குது. ரைட்டா? 32 329 ஈவெண்ட். எப்ப இருந்து எப்ப நடக்குதுன்னா ஜூலை 26 ஆரம்பிச்சு
ஆகஸ்ட் 11 முடியுது சரியா. ஜூலை 26 ஆரம்பிச்சு ஆகஸ்ட் 11 முடியுது சரியா. அப்ப ஆகஸ்ட் 11க்கு அப்புறம் இன்னொரு ஒரு போட்டி நடக்க போகுது. அது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 28 டு செப்டம்பர் 8 இது வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷனல் பாராலிம்பிக் கமிட்டி இதை கண்டக்ட் பண்றாங்க. இப்ப நார்மலா வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த பாரிஸ் 2024 ஒலிம்பிக் வந்து யார் கண்டக்ட் பண்றாங்கன்னா இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி. அப்ப ஆகஸ்டுக்கு அப்புறம் ஆகஸ்ட் 11 அதாவது இப்ப நடக்கிற அந்த பாரிஸ் 2024 ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆகஸ்ட் 28ல இருந்து செப்டம்பர் 8 வரைக்கும் ஒரு ஒலிம்பிக் நடக்குது. அது என்னன்னா சம்மர் 2024 பாராலிம்பிக் சரி. அந்த சம்மர்னா என்ன வின்டர்னா என்னன்றதை நான் சொல்றேன். 2024 சம்மர் பாராலிம்பிக் நடக்க போகுது. இதை நடத்துறது யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் பாராலிம்பிக் கமிட்டி அதுதான் நடத்துது. இன்டர்நேஷனல் பாராலிம்பிக் கமிட்டி தான் நடத்துது. எப்போ ஆகஸ்ட் 28ல இருந்து செப்டம்பர் 8 வரைக்கும். யாருக்காக? உங்களுக்கு பிசிக்கலி சேலஞ்ச்டு ஆத்லெட்ஸ்க்காக சரி. ஆத்லெட்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ரைட்டா. சோ அவங்களுக்காக வந்து பாத்துட்டீங்கன்னா இது நடத்துறாங்க. மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கல்ல ஆத்லெட்ஸ், ஸோ அவங்களுக்காக வந்து இது நடக்கப்படுது ஆகஸ்ட் 28ல இருந்து செப்டம்பர் 8 வரைக்கும். அடுத்து இந்த பாரிஸ் 2024 ஒலிம்பிக்குடைய மேஸ்காட் அப்படின்னா வந்து ஒரு கேமுக்கும் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு சிம்பிளை வந்து ஒரு பொம்மையை வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு சிம்பிளா வைப்பாங்க ரைட்டா. இந்த தடவை 2024 பாரிஸ் ஒலிம்பிக் வைக்கப்பட்ட அந்த மேஸ்காட் அப்படின்றது வந்து எந்த பொம்மை அப்படின்னா ஃபிர்கியன் கேப் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிர்கியன் கேப் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா இங்க பார்ப்போம். ஸோ இப்போ இந்த சம்மர் ஒலிம்பிக்ஸ் வின்டர் ஒலிம்பிக்ஸ் சம்மர் ஒலிம்பிக்ஸ் அப்படின்றத பார்த்தோம்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா சம்மர் ஒலிம்பிக்ஸ் நடக்குது. அதாவது சம்மர் ஒலிம்பிக் இருக்குது வின்டர் ஒலிம்பிக் அப்படின்றத சொல்லுவாங்க சரியா. சம்மர் ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப நடக்கிறது சம்மர் ஒலிம்பிக்ஸ் தான் 2024 இப்ப பாரிஸ்ல நடக்குது சம்மர் ஒலிம்பிக்ஸ் ரைட்டா. அப்ப 2024க்கு முன்னாடி எப்ப சம்மர் ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சுன்னா ஏன்னா ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சம்மர் ஒலிம்பிக் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். வின்டர் ஒலிம்பிக் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். சம்மர் ஒலிம்பிக்ஸுக்கும் வின்டர் ஒலிம்பிக்ஸ்க்கும் இருக்கிற கேப் எவ்வளவுன்னா 2 வருஷம். இது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 2020 வந்து சம்மர் ஒலிம்பிக் நடந்திருக்கு. அடுத்து பாருங்க 2022 2 வருஷம் கேப்ல வந்து என்ன நடந்திருக்கு வின்டர் ஒலிம்பிக். 2022 வின்டர் ஒலிம்பிக் அப்புறம் 2 வருஷம் கேப் கழிச்சு வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சம்மர் ஒலிம்பிக். அதுக்கப்புறம் 2026 அடுத்து 2028. அதாவது ஒரு சம்மர் ஒலிம்பிக்குக்கும் இன்னொரு சம்மர் ஒலிம்பிக்குக்கும் இருக்கிற கால அளவு அப்படின்றது வந்து 4 வருஷம். சம்மர் ஒலிம்பிக்குக்கும் வின்டர் ஒலிம்பிக்குக்கும் இருக்கிற கால அளவு 2 வருஷம் ரைட்டா. அதை மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சோ இப்ப நடக்கிறது பாரிஸ்ல. இதுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி 2020 எங்க நடந்துச்சுன்னா டோக்கியோல. இதுக்கு அடுத்து 4 வருஷம் 2028 எங்க நடக்க போகுதுன்னா லாஸ் ஏஞ்சலஸ்ல நடக்க போகுது அமெரிக்கா சரியா. யூஎஸ்ல இருக்க லாஸ் ஏஞ்சலஸ்ல நடக்குது. டோக்கியோ எங்க இருக்கு? ஜப்பான்ல இருக்கு. பாரிஸ் எங்க இருக்கு? பிரான்ஸ்ல இருக்கு. லாஸ் ஏஞ்சலஸ் எங்க இருக்கு? யூஎஸ்ல இருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருக்கு ஓகே. அடுத்து வின்டர் ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்துட்டீங்கன்னா முதல் தடவை வின்டர் ஒலிம்பிக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் எப்ப கண்டக்ட் பண்ணாங்கன்னா 1924ல நடத்தினாங்க. எங்க வச்சு நடத்தினாங்கன்னா பிரான்ஸ்ல வச்சு நடத்தினாங்க ஓகே. 2020 அதாவது இப்ப இதுக்கு முன்னாடி எப்ப நடந்துச்சு 2022 எங்க? பெய்ஜிங் எங்க இருக்கு? சைனா ஓகே. அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து எங்க அதாவது அதுக்கு அடுத்து எங்க எப்ப நடத்த போறாங்கன்னா 2026 மெலனோ கார்டினோல நடத்த போறாங்க சரியா. சரி இப்ப 2028 லாஸ் ஏஞ்சலஸ்ல நடக்க போகுது இல்ல சம்மர் ஒலிம்பிக். ஏன்னா இப்ப பாரிஸ் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த சம்மர் ஒலிம்பிக் எப்பனா லாஸ் ஏஞ்சலஸ்ல 2028 நடக்க போகுது. இதுல ஏன்னா இந்த தடவை 2 விளையாட்டு புதுசா ஆட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம்ல. இதுல எத்தனை விளையாட்டு ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா டோட்டலா 5 சரியா. என்னெல்லாம் பாத்துட்டீங்கன்னா T20 கிரிக்கெட், பிளாக் ஃபுட்பால், பேஸ்பால், சாஃப்ட் பால், லக்ரோஸ், ஸ்குவாஷ் இப்படின்ற ஒரு 5 விளையாட்டை புதுசா ஆட் பண்ண போறாங்க ரைட்டா லாஸ் ஏஞ்சலஸ்ல நடக்க போறதுல. அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம நார்மலா இதோட 2024 இதுக்கான மோட்டோ பார்த்தோம். 2024 ஒலிம்பிக்ஸ்க்கான மோட்டோ கேம்ஸ் வைட் ஓப்பன். நார்மலா ஒலிம்பிக்கோடைய மோட்டோ என்ன அப்படின்றது வந்து பாத்துட்டீங்கன்னா இது நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சிட்டியஸ் அல்டியஸ் போர்டியஸ் கம்யூனிட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து லட்டின் மொழியில வந்து பாத்துட்டீங்கன்னா சிட்டியஸ் அல்டியஸ் போர்டியஸ் கம்யூனிட்டர். இதுக்கு இந்த லட்டின் மொழியில இதுக்கு வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஃபாஸ்டர் ஹையர் ஸ்ட்ராங்கர் டுகெதர். ஃபாஸ்டர் ஹையர் ஸ்ட்ராங்கர் டுகெதர் ரைட்டா. இதுதான் வந்து மோட்டோ. அடுத்து ஒலிம்பிக்ஸ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா நார்மலா வந்து எத்தனை ரிங் இருக்கும் பாத்துட்டீங்கன்னா 5 ரிங் இருக்கும். 1 2 3 4 5 டோட்டலா வந்து பாத்துட்டீங்கன்னா 5 ரிங் இருக்கும். இதுல வந்து ஒரு ரிங்கும் இன்னொரு ரிங் கூட சேர்ந்து அதாவது இன்டர் கனெக்டட் ரிங் அப்படின்றத சொல்லுவாங்க சரியா. ரிங்ஸ் டோட்டலா எத்தனை இருக்குன்னா 5 ரிங் இருக்குது. டோட்டலா 5 ரிங். இந்த 5 ரிங் எதை குறிக்கும்? 5 கண்டங்களை குறிக்கும். 5 ரிங் வந்து 5 கண்டங்களை குறிக்கும். என்னென்ன கான்டினென்ட் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஏசியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, யூரோப், ஓஷியானியா அப்படின்னா ஆஸ்திரேலியாவை தான் ஓஷியானியா அப்படின்னு சொல்றாங்க சரியா. 5 ரிங்ஸ் வந்து 5 வளையங்கள் வந்து 5 கண்டங்களை குறிக்கிறது ரைட்டா.
சரி, இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா ஒலிம்பிக்குன்னு ஒரு பிளாக் இருக்குல்ல, அதாவது இந்த 5 ரிங்கை வச்சு ஒரு பிளாக் ஒன்று இருக்கும் சரியா. ஸோ அந்த பிளாகுக்கான பேக்ரவுண்ட் கலர் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஒயிட் கலர் பேக்ரவுண்டு தான். இந்த பிளாக் வந்து பாத்துட்டீங்கன்னா எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1913 உருவாக்கப்பட்டு 1914 வந்து பாத்துட்டீங்கன்னா பாரிஸ் நகரத்துல வந்து அது வெளியிடப்பட்டது ரைட்டா. ஆனா மக்களுக்கு காமிச்சது எப்பன்னா உருவாக்கப்பட்ட உடனே காமிச்சாங்க 1913. அது உண்மையாவே அதை அடாப்ட் பண்ணது எப்பன்னு பாத்துட்டீங்கன்னா 1914 பாரிஸ்ல வச்சு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. ஆனா அந்த கொடியை எப்ப ஏத்துனாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அதாவது ஒலிம்பிக்ல தானே ஏத்தி இருக்கணும். சோ எப்ப ஏத்துனாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பெல்ஜியம்ல தான் வச்சு எடுத்துறாங்க சரியா. பெல்ஜியம் ஒலிம்பிக் 1920 பெல்ஜியம்ல ஒரு ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சு. அப்பதான் இந்த ஒலிம்பிக் பிளாக் வந்து ஏத்துறாங்க சரியா. அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஒலிம்பிக்ஸ் எல்லா வருஷமும் நடந்துச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. எல்லா தடவையும் நடந்துச்சான்னு கேட்டா கிடையாது, 3 வருடங்களை தவிர. இந்த இதுல நம்ம பார்த்தோம் தெரியுமா 2020 டோக்கியோ ஒலிம்பிக்னு, இது 2020 நடந்துச்சான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இது எப்ப நடந்துச்சுன்னா 2021. ஏன்? கொரோனானால 2021 தான் நடந்துச்சு. அது போக உங்களுக்கு கொரோனா ஒலிம்பிக்ஸ் வந்து எல்லா வருஷமும் நடந்துச்சான்னு கேட்டா கிடையாது. இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு 3 தடவை வந்து நடக்கவே இல்லை. ஏன்னு பாத்துட்டீங்கன்னா 1916, அடுத்து 1940, அடுத்து 1944. ஏன் 1900 வேர்ல்டு வார் வந்து மொத்தம் 2 வேர்ல்டு வார் இருக்கு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து பாத்துட்டீங்கன்னா 1914 இருந்து 1918 வரைக்கும். செகண்ட் வேர்ல்டு வார், செகண்ட் உலக போர் எப்பன்னு பாத்துட்டீங்கன்னா 1939 இருந்து 1945 வரைக்கும். சோ இந்த 3 வருஷமும் எதுக்குள்ள இருக்கு? இதுலதான் இருக்குது. இந்த 2 உலக போர் நடந்துகிட்டு இருக்கப்பதான். அதனாலதான் இந்த 3 தடவை வந்து ஒலிம்பிக்ஸ் நடக்கவே இல்லை. 1916, 1940, 1944 இந்த 3 வருஷமும் ஒலிம்பிக் நடக்கல ரைட்டா. அடுத்து பாருங்க 1900 இருந்துதான் வந்து பாத்துட்டீங்கன்னா பெண்கள், அதாவது ஃபீமேல் ஆத்லெட்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அலோவ் பண்ணாங்க சரியா. பெண்களை வந்து ஒலிம்பிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து அலோவ் பண்ணது எப்பன்னு பாத்துட்டீங்கன்னா 1900 தான் சரி. எந்த ஒலிம்பிக்ஸ்? பாரிஸ் ஒலிம்பிக்ஸ். ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து நீங்க காம்ப்ளிகேட்டடா படிக்கிறீங்கன்னா அது எந்த இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒலிம்பிக் ஃபிளேம் ஏத்தினது எப்ப, ஃபர்ஸ்ட் டைம் ஒலிம்பிக் பிளாக் ஏத்தினது எப்ப, ஃபர்ஸ்ட் டைம் வந்து பெண்களை வந்து விளையாட அனுமதிச்சது எப்ப அப்படின்னு படிக்கிறப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா வருஷம் தெரிஞ்சுக்கிறத விட எந்த ஒலிம்பிக்ஸ்ல நடத்தினாங்க அப்படின்றதான் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒலிம்பிக் ஃபிளேம் சரியா. அந்த ஒலிம்பிக் ஃபிளேம் சொல்லுவாங்கல்ல, எரியும்ல. சோ ஃபர்ஸ்ட் டைம் ஒலிம்பிக் ஃபிளேம் எப்ப ஏத்துனாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 1928. எங்க ஏத்துனாங்கன்னா ஆம்ஸ்டர்டாம் ஒலிம்பிக்ஸ்ல, ஆம்ஸ்டர்டாம் ஒலிம்பிக்ஸ் ரைட்டா. இது நீங்க படிச்சு முக்கியம். நெக்ஸ்ட் இப்ப இந்த 2024 வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு சில முக்கியமான விஷயம். நம்ம இதெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், எத்தனை ஸ்போர்ட்ஸ் டேட் எப்ப இருந்து எப்ப ஆரம்பிச்சது, அதே மாதிரி வந்து இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்துட்டீங்கன்னா பஜ்ரங் புனியா, இவர் வந்து ஒரு ரெஸ்லர். பஜ்ரங் புனியா இவர் வந்து பாத்துட்டீங்கன்னா நாடா, அதாவது நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி சரியா. நாடானா என்னன்னா நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. அதாவது ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு அதாவது ஒரு ட்ரக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடம்புல இருக்குதா அப்படின்றத செக் பண்றதுக்கான ஒரு ஏஜென்சி. இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து, அதாவது பேன் பண்ணப்பட்ட ட்ரக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆன்டி டோப்பிங் ரூல் வயலேஷன் வந்து பாத்துட்டீங்கன்னா இவர் வந்து மீறிட்டாரு. அதனால வந்து நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி இவங்களை வந்து இந்த ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்க முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. யார் அப்படின்னா பஜ்ரங் புனியாவை. அடுத்து ஹரேந்திர சிங், இவர் வந்து என்ன பாத்துட்டீங்கன்னா இந்தியன் ஹாக்கி உமன்ஸ் டீம் சரியா. இந்தியன் உமன்ஸ் ஹாக்கி டீமுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா 2028 வரைக்கும் ஒலிம்பிக்ஸ்க்கான கோச் யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த ஹரேந்திர சிங் தான் புதுசா அப்பாயிண்ட் ஆனவர் சரியா. அப்பாயின்மெண்ட் அந்த ஒரு டாபிக்ல ரொம்ப முக்கியம். இவர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா இந்தியன் உமன்ஸ் ஹாக்கி டீமுடைய கோச் 2028 ஒலிம்பிக்ஸ் வரைக்கும். அடுத்து பாருங்க பில்குவிஸ் மிர், இவங்க யாருன்னு பாத்துட்டீங்கன்னா ஜூரி இருக்குல்ல, ஒலிம்பிக்ஸ் ஜூரி. அதாவது ஒலிம்பிக்ஸ்க்கு ஒரு சில ஜட்ஜஸ் இருப்பாங்க. அந்த ஜட்ஜஸ்குள்ள போன ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் யார் அப்படின்னா இவங்க தான். இந்த வருஷம் நான் பேசுறது எல்லாமே 2024 தான். பஜ்ரங் புனியா ஆகட்டும், ஹரேந்திர சிங் ஆகட்டும், பில்குவிஸ் மிர் ஆகட்டும், இந்த வருஷத்துக்கான பிளாக் பியரர், இந்த வருஷத்துக்கான டார்ச் பியரர், இந்த வருஷம் எல்லாமே இந்த வருஷம் மட்டும்தான். ஓகேயா. சோ இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா பில்குவிஸ் மிர் அவங்க வந்து இந்த வருஷம் ஜூரியில வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் உமனா போனவங்க. அடுத்து இந்த வருஷம் பிளாக் பியரர் 2024 ஒலிம்பிக்ஸ்க்கு பிளாக் கொடியேற்றிட்டு போன நம்ம இந்தியா சார்பா வந்து கொடியை வந்து வச்சிருந்த அந்த பிளாக் பியரர்ஸ் வந்து யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா டேபிள் டென்னிஸ் விளையாடுகிற சரத் கமலும், அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா பேட்மிண்டன் விளையாடுற PV சிந்துவும் ரைட்டா. நெக்ஸ்ட் டார்ச் பியரர் யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஷூட்டர் அபினவ் பிந்த்ரா தான் சரியா. அபினவ் பிந்த்ரா இந்தியாவுக்குன்ட்டு இண்டிவிஜுவல் கோல்டு அடிச்ச முதல் வீரர் யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அபினவ் பிந்த்ரா தான். இவரை பத்தி பார்ப்போம், எந்த ஒலிம்பிக்ஸ்ல இவர் அடிச்சார் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த செஃப் டே மிஷன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா
டோட்டல் இந்தியன் பிளேயர்ஸ் டோட்டல் இந்தியன் பிளேயர்ஸ் வந்து வழிநடத்தி போறவர் அப்படின்றது அர்த்தம். சரியா? ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பிளேயர்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா வழி நடத்திட்டு போறவர், இந்தியன் பிளேயர்ஸ் வந்து வழி நடத்திட்டு போறவர் தான் செஃப் டே மிஷன் அப்படின்னு சொல்றாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ககன் நராங். இவர் வந்து ஒரு ஷூட்டர். இவர் வந்து ஷூட்டிங்ல பெரிய ஆள். ரைட்டா? இவர் தான் வந்து செஃப் டே மிஷன் சொல்றாங்க. சோ இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பாத்துட்டீங்கன்னா இவர் வழி நடத்திட்டு போறாரு அப்படின்ற மாதிரி. அடுத்து அதுக்கு அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த வருஷம் வந்து இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் கூட வந்து எஸ் பேங்க் தான் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கு. சரியா? டீம் இந்தியாவுக்கு வந்து ஸ்பான்சர் மாதிரி. ஸோ எஸ் பேங்க் தான் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பார்ட்னர். அடுத்து பிரைஸ் மணி அப்படின்றது வந்து பாத்துட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த தடவை அதாவது 2024 ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் மணி அப்படின்றது இது வரைக்கும் கொடுக்கல. சரியா? ஆனா இந்த தடவை வந்து பாத்துட்டீங்கன்னா கோல்டு அடிச்சவங்களுக்கு மட்டும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாரிஸ் ஒலிம்பிக்ல கோல்டு அடிக்கிறவங்களுக்கு நாங்க பிரைஸ் மணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப சில்வர் பிரான்ஸ் எப்பன்னு கேட்டா அடுத்த வருஷத்துல இருந்து, அடுத்த வருஷம் மீன்ஸ் 2028 இருந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ வந்து கோல்டு மெடலுக்கு மட்டும் பிரைஸ் மணி அதாவது காசா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் 2028 இருந்து பிரான்ஸ் அண்ட் சில்வர் அடிக்கிறவங்களுக்கும் நாங்க வந்து பிரைஸ் மணி கொடுப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஒரு 2 இது வந்து பாத்துட்டீங்கன்னா இந்தியா சார்பா எழுதியிருக்கிறாங்க. சரியா? இந்தியன் இதுலதான். நெக்ஸ்ட் பாருங்க 1900. நம்ம இந்தியா வந்து பாத்துட்டீங்கன்னா எப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்குச்சு அப்படின்னு கேட்டா 2 வருஷம் நம்மளுக்கு முக்கியம். ஒன்னு 1900, இன்னொன்னு 1920. சரியா? 20 வருஷம் கழிச்சு 1900 இந்தியா சார்பா ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ஒலிம்பிக்ஸ்ல கலந்துகிட்டாரு. சரியா? 1900 ஒரே ஒருத்தர் இந்தியா சார்பா கலந்துகிட்டாரு. அவர் பேர் வந்து நார்மன் பிரிச்சர். 2 மெடல் அடிச்சாரு, 2மே சில்வர் மெடல் தான். ரைட்டா? 1920 தான் டோட்டல் டீமாவே அனுப்புனாங்க சம்மர் ஒலிம்பிக்ஸ்க்கு. 1900 ஒரே ஒருத்தர் கலந்துகிட்டாரு. 1920 டோட்டல் டீமையே அனுப்புனாங்க. சரியா? அதாவது ஒரு குரூப் ஆஃப் பிளேயர்ஸ். சரி, இப்ப இதுல நம்ம பார்த்தோம் தெரியுமா 776 ஏன்ஷியன்ட் ஒலிம்பிக்ஸ் வந்து ஆரம்பிச்சது. ஏன்ஷியன்ட் ஒலிம்பிக்ஸ்னா அதுக்குன்னு நிறைய ரூல்ஸ் இருக்கும், அதுக்குன்னு ஒரு வேற மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா, இதெல்லாம் மாடர்ன் ஒலிம்பிக்ஸ். இது எல்லாமே மாடர்ன் ஒலிம்பிக்ஸ். இப்ப நடந்துகிட்டு இருக்க மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எப்ப நடந்துச்சுன்னா 1896 1896 நடந்துச்சு. எங்க நடந்துச்சு? ஏத்தன்ஸ் எங்க இருக்கு? கிரீஸ்ல தான் இருக்கு. கிரீஸ்ல இருக்க ஏத்தன்ஸ்ல தான் நடந்துச்சு. இந்த போட்டியில வந்து பாத்துட்டீங்கன்னா 241 அத்லெட்ஸ் 14 நாடுகள்ல இருந்து கலந்துக்கிட்டாங்க. ரைட்டா? சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மாடர்ன் ஒலிம்பிக் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மாடர்ன் ஒலிம்பிக்கினுடைய ஃபாதர் அப்படின்ட்டு கன்சிடர் பண்றது யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பேரே டி கோபர்டின் அவர்களை. சரியா? ஏன்னா இவர் தான் வந்து 1894, அதாவது இந்த 1896 வந்து ஃபர்ஸ்ட் மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் நடக்கிறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி அப்படின்ற ஒண்ணு கண்டுபிடிச்சார். இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து எங்க இருக்குன்னா லவுசானேல இருக்கு. சுவிட்சர்லாந்துல இருக்க லவுசானே அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்குது. ரைட்டா? இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியினுடைய தற்போதைய பிரசிடென்ட் வந்து யாருன்னா தாமஸ் பேக், ஜெர்மனியை சேர்ந்த தாமஸ் பேக். ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாருன்னா டிமிட்ரியோஸ் விக்கேலாஸ். சரியா? அடுத்து இந்த 3 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒலிம்பிக் 2 தடவை நடந்தது. ஒலிம்பிக் வந்து ஒரு நகரத்துல 2 தடவை நடந்திருக்குதுன்னா எந்தெந்த நகரம், ஒரே நகரத்துல 3 தடவை நடந்திருக்குதுன்னா எந்தெந்த நகரம், மேக்சிமம் எந்த நகரத்துல எந்த காண்டினென்ட்ல நடந்திருக்குது, அதுதான் எந்த கண்ட்ரியில் நடந்தது. சாரி. ஸோ இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா 2 தடவை வந்து ஏத்தன்ஸ்ல நடந்திருக்குது. கிரீஸ்ல இருக்க ஏத்தன்ஸ்ல நடந்திருக்கு 1896 2004. அதே மாதிரி லாஸ் ஏஞ்சலஸ்ல நடந்திருக்கு 1932 1984. இந்த 1984 இந்த லாஸ் ஏஞ்சலஸ்ல நடந்த ஒலிம்பிக்ஸ்ல தான் வந்து பாத்துட்டீங்கன்னா பிடி உஷா அவர்கள் வந்து 0.01 செகண்ட், வெறும் 0.01 செகண்ட்ல 400 மீட்டர் ஹேர்டில்ஸ், சரியா, தடை தாண்டுவாங்கல்ல. சோ அந்த இதை வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்க வந்து பிரான்ஸ் மெடல்ல வந்து அவங்க வந்து கைவிட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. 0.016 செகண்ட்ல வந்து அவங்க வந்து தோத்து போயிட்டாங்க. அடுத்து ஒரு ஒலிம்பிக்ஸ் வந்து 3 தடவை வந்து ஒரு நகரத்துல நடந்திருக்குதுன்னா லண்டன்லயும் பாரிஸ்லயும். லண்டன்ல வந்து 1908 1948, அதுக்கப்புறம் 2012. பாரிஸ்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கு 2024 நடந்திருக்கா, இதுக்கு முன்னாடி எப்ப நடந்திருக்கு, அப்படியே 100 வருஷத்துக்கு முன்னாடி 1900. அப்ப 100 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பாரிஸ்ல நடக்குது. சரியா? 1924 நடந்தது, இப்ப 2024. அதுக்கு முன்னாடி எப்ப நடந்திருக்குன்னா 1900 நடந்துச்சு. சரியா? 1900. அப்ப இந்த 1900 நம்ம எங்கேயோ பார்த்தோம்ல, இந்த இருக்கா 1900 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல தான் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் அத்லெட் போனாரு.
மேக்சிமம் எங்க நடந்திருக்குன்னா அமெரிக்கால தான் நடந்திருக்கு, அமெரிக்கா கண்ட்ரில தான் நடந்திருக்கு. எப்பலாம் பார்த்துட்டீங்கன்னா 1904, 1932, 1984, 1996. ஏன்னா லாஸ் ஏஞ்சலஸ் எங்க இருக்கு, யூஎஸ்ல தான் இருக்குது. ஸோ 1932, 1984 இங்க இருக்குது. அடுத்து 1904, 1996 எல்லாமே மேக்சிமம் யூஎஸ்ஏல தான் நடந்திருக்கு. இதெல்லாம் நீங்க படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் நார்மலா இன்டர்நேஷனல் லெவல்ல டோட்டலா ஒலிம்பிக்ஸை வந்து அதாவது ரெகுலேட் பண்றதுக்கு சரியா நிர்வகிக்கிறதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் அது இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி. இதை நம்ம பார்த்தோம். அப்ப நேஷனல் லெவல்ல இந்தியா அளவுல வந்து ஒலிம்பிக்ஸை வந்து நிர்வகிக்கிறதுக்கு வந்து யார் இருக்கா அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் தான். 1927 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்குது. இதனுடைய சேர்மன் யாருன்னா பிடி உஷா அவர்கள். ஓகே, அடுத்து இப்ப 2024 வந்து பாத்துட்டீங்கன்னா இது எல்லாமே வந்து 2024 இந்த இந்த இதாகட்டும் இது எல்லாமே 2024 ரிலேட்டடா தான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு அமன் செஹராவத், அதுக்கப்புறம் பல்ரஜ் பன்வார், மீராபாய் சானு, தினிதி தேசிங்கு, ரைட்டா? சோ அமன் செஹராவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ல வந்து குவாலிஃபை ஆன முதல் மேல் ரெஸ்லர் இவர் தான். சரியா? இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்க்கு இந்தியா சார்பா குவாலிஃபை ஆன ஃபர்ஸ்ட் மேல் ரெஸ்லர் வந்து அமன் செஹராவத், ரைட்டா? அடுத்து இந்த பல்ராஜ் பன்வார் யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து இந்தியா சார்பாக ரோயிங் கோட்டா, அதாவது உங்களுக்கு போட்டு, சரியா, ரோயிங். சோ அந்த ரோயிங் கோட்டாக்கு வந்து உள்ள ரோயிங் கோட்டா வழியா வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ள போனவர், சரியா, ஒரு நிமிஷம். ரோயிங் கோட்டால வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கேம்ல வந்து பாத்துட்டீங்கன்னா 2024 ஒலிம்பிக்ஸ்க்கு உள்ள போனவர் யாருன்னா பல்ராஜ் பன்வார். அடுத்து அதுக்கப்புறம் இதே 2024 ஒலிம்பிக்ஸ்க்காக வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரே ஒரு இந்தியன் வெயிட் லிஃப்டர் மட்டும்தான் குவாலிஃபை ஆயிருக்காங்க. அது யாருன்னா மீராபாய் சானு. ஒரே ஒரு இந்தியன் வெயிட் லிஃப்டர் தான் குவாலிஃபை ஆயிருக்காங்க. அவங்க யாருன்னா மீராபாய் சானு. அடுத்து தினிதி தேசிங் வந்து இவங்க வந்து வெறும் 14 வயசு இருக்கிறவங்க தான். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மர். 2024 ஒலிம்பிக்ஸ் இந்தியா சார்பா வந்து இவங்க போறாங்க. 2024 ஒலிம்பிக்ஸ்ல இந்தியா சார்பாக வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ஸ்விம்மரா தினிதி தேசிங் வந்து போறாங்க, ரைட்டா? சோ அப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ஒலிம்பிக்ஸ் அப்படின்றது நம்ம எந்த அளவுக்கு நம்ம கவர் பண்றோம் அப்படின்ட்டு, ரைட்டா? அடுத்து பாருங்க, இதெல்லாம் பேக்ரவுண்ட் தான். 1928 இருந்து 1956 அப்படியே இன்டூ 2 பண்ணிக்கோங்க. 1928, 1956, 28 into 2, 56, ரைட்டா? இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1928 இருந்து 1956 வரைக்கும் 6 ஒலிம்பிக்ஸ் நடந்திருக்கு. இந்த 6 ஒலிம்பிக்ஸ்லயுமே 6 கோல்டு அடிச்சிருக்கோம். யார் அப்படின்னா இந்தியன் ஹாக்கி டீம். 6 ஒலிம்பிக்ஸ் 1928 இருந்து 1956 வரைக்கும் நடந்த 6 ஒலிம்பிக்ஸ்ல 6 கோல்டு அடிச்சிருக்காங்க. சரியா? யாருன்னா இந்தியன் ஹாக்கி டீம். அப்ப 1956க்கு அப்புறம் எப்ப நடந்திருக்கும்? 1960. இந்த 1960ல இந்தியா கோல்டு அடிச்சுதான் கேட்டு, இந்தியன் ஹாக்கி டீம் கோல்டு அடிச்சுதான் கேட்டா கிடையாது. இந்தியா கிடையாது, கோல்டு கிடையாது, சில்வர். அப்ப யார் கோல்டு அடிச்சா? பாகிஸ்தான். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஃபைனல் நடந்திருக்கு. அந்த ஃபைனல்ல வந்து பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க. சரியா? எங்க வச்சு நடந்ததுன்னா ரோம் ஒலிம்பிக்ஸ். அடுத்து 1964 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல இந்தியா கோல்டு, அதாவது இந்தியன் ஹாக்கி டீம். இது எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா ஹாக்கி பத்தி தான், இந்தியன் ஹாக்கி டீம். அடுத்து 1968ல மெக்சிகோ ஒலிம்பிக்ஸ்ல பிரான்ஸ், 1972 முனிச் ஒலிம்பிக்ஸ்ல பிரான்ஸ், 1980 மாஸ்கோ ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு அடிச்சிருக்காங்க, ரைட்டா? அடுத்து 1952ல வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கேடி ஜாதவ், அதாவது எல்லாமே வந்து இது எல்லாமே அடுத்த வருஷம் 1896ல இருந்து நம்ம அப்படியே வரிசையா பாத்துக்கிட்டே இருக்கிறோம். இந்தியா வந்து என்னென்ன சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. 1952 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்துட்டீங்கன்னா கேடி ஜாதவ் வந்து ரெஸ்லிங்ல வந்து, அதாவது ஹெல்சிங்கில நடந்த ஒலிம்பிக்ஸ்ல 1952ல கேடி ஜாதவ் அவர்கள் ரெஸ்லிங்ல பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காரு. இவரு தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் அன் இண்டிவிஜுவல் மெடல். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஹாக்கில எல்லாம் டீம், ஆனா வந்து ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் மெடல் வந்து ஆஃப்டர் என்னது பாக்குறோம்? ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1947க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் அன் இண்டிவிஜுவல் மெடல் அட் ஒலிம்பிக்ஸ் யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கேடி ஜாதவ் அவர்கள் தான், ரைட்டா? அடுத்து பாத்தீங்கன்னா 1996ல வந்து அட்லாண்டா ஒலிம்பிக்ஸ். இதுல வந்து லியாண்டர் பயஸ், டென்னிஸ் விளையாடுற லியாண்டர் பயஸ் வந்து பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்கிறாரு. அடுத்து 2000 வந்து சிட்னில நடந்துச்சு. 2000 வந்து சிட்னி ஒலிம்பிக்ஸ்ல வந்து கர்ணம் மலேஸ்வரி அவர்கள் பிரான்ஸ் மெடல். இவங்க வந்து வெயிட் லிஃப்டிங் 69 கிலோகிராம் கேட்டகரி, ரைட்டா? இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு வின் அன் ஒலிம்பிக் மெடல் அண்ட் ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு வின் அண்ட் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு. சரியா? இந்த ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு பத்தி நான் வந்து அடுத்த ஸ்லைட்ல நான் சொல்லுவேன், ரைட்டா? உங்களுக்கு ஒலிம்பிக் மெடல் ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு வின் அன் ஒலிம்பிக் மெடல் யாருன்னா அது கர்ணம் மல்லேஸ்வரி. ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு வின் அண்ட்
ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கர்ண மல்லேஸ்வரி தான். சரியா? இந்த ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்க. அடுத்து அப்ப எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா அடுத்த 4 வருஷம் தள்ளி தள்ளி இருக்கு. ரைட்டா? அடுத்தடுத்த ஒலிம்பிக்ஸ்ல வந்து என்னென்ன நடந்திருக்குன்றது தான். அடுத்து 2000க்கு அப்புறம் 2004, 2004க்கு அப்புறம் 2008, அதுக்கப்புறம் 2012. ஸோ அந்த மாதிரி தான் 2016 அந்த மாதிரி தான் நம்ம படிக்கிறோம். ரைட்டா? 2004 வந்து பாத்துட்டீங்கன்னா ஏத்தன்ஸ்ல, அதாவது கிரீஸ்ல இருக்கிற ஏத்தன்ஸ் ஒலிம்பிக்ஸ்ல வந்து ராத்தோ அவர் வந்து இவர் வந்து ஒரு ஷூட்டர். ஸோ சில்வர் மெடல் அடிச்சிருக்காரு. இவர் வந்து ஷூட்டிங் சேர்ந்தவர், சில்வர் மெடல் அடிச்சிருக்காரு. 2008 பீஜிங் ஒலிம்பிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அபினவ் பிந்த்ரா கோல்டு அடிச்சார். ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் அண்ட் கோல்டு, இண்டிவிஜுவல் கோல்டு அட் ஒலிம்பிக்ஸ் யார் அப்படின்னா அபினவ் பிந்த்ரா. எந்த ஒலிம்பிக்? பெய்ஜிங் ஒலிம்பிக். எப்போ? 2008. அடுத்து விஜேந்திர சிங் பாக்ஸிங் 75 கிலோகிராம் கேட்டகரி பிரான்ஸ் அடிச்சிருக்கிறாரு. சுஷில் குமார் 66 கிலோகிராம் ரெஸ்லிங் ஸ்போர்ட்ஸ் பிரான்ஸ் அடிச்சிருக்கிறார். ரைட்டா? இந்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சுஷில் குமார் இருக்கார்ல, இவர் தான் ஒன்லி இந்தியன் டு வின் இண்டிவிஜுவல் மெடல்ஸ் இன் 2 ஒலிம்பிக்ஸ். ரைட்டா? ஏன்னா இங்க பாருங்க, இங்க ஒரு சுஷில் குமாரா 2008, அடுத்த 2012 வந்து பாத்துட்டீங்கன்னா இன்னொரு சுஷில் குமார். ரைட்டா? அதாவது அதே ஆள் தான் இன்னொரு மெடல் அடிச்சிருக்கிறாரு. அதான் ஃபர்ஸ்ட் ஒன்லி இந்தியன் டு வின் இண்டிவிஜுவல் மெடல்ஸ் இன் 2 ஒலிம்பிக்ஸ். ரைட்டா? 2 ஒலிம்பிக்ஸ்லயுமே அடுத்தடுத்து அவர் கோல்டு அடிச்சிருக்காரு. சாரி, அவர் வந்து மெடல் அடிச்சிருக்கிறாரு. ரைட்டா? இண்டிவிஜுவல் மெடல். அடுத்து 2012 ஒலிம்பிக்ஸ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா லண்டன்ல நடந்துச்சு. இதுல விஜயகுமார் ஷூட்டிங் சில்வர் மெடல், சுஷில் குமார் ரெஸ்லிங் சில்வர் மெடல், ககன் நராங் ஷூட்டிங், அதுக்கப்புறம் வந்து சாய்னா நெஹ்வால் பேட்மிண்டன், மேரி கோம் பாக்ஸிங், யோகேஸ்வர் டட், இது எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் சில்வர், மத்த எல்லாருமே பிரான்ஸ் மெடல்ஸ் தான். ரைட்டா? ஏன்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒலிம்பிக்ஸ்ல இருந்தா கொஸ்டின் கேட்கறாங்கன்றதே தெரியாது, ஆனா அது ஒலிம்பிக்ஸ்ல இருந்தா கேட்பாங்க. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யோகேஸ்வர் டட் எந்த ஸ்போர்ட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டுருவாங்க. ஏன்னா யோகேஸ்வர் டட் முக்கியம். ஏன்னா 2012 வந்து இந்தியா சார்பா ஒரு மெடலே அடிச்சிருக்காரு, பிரான்ஸ் மெடல். அப்போ முக்கியம். ரைட்டா? அடுத்து பாருங்க, 2016 வந்து பாத்துட்டீங்கன்னா ரியோ டி ஜெனைரோல நடந்த ஒலிம்பிக்ஸ். இதுல வந்து PV சிந்து சில்வர் மெடல் பேட்மிண்டன் ஸ்போர்ட்ஸ், சாக்ஷி மாலிக் பிரான்ஸ் மெடல் ரெஸ்லிங் 58 கிலோகிராம் கேட்டகரி. இவங்க தான் சாக்ஷி மாலிக் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் ரெஸ்லர் டு வின் அண்ட் மெடல். ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் ரெஸ்லர் டு வின் அ மெடல். ரைட்டா? நெக்ஸ்ட் பாருங்க, 2020, அதாவது இப்ப 2024 நடந்துகிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி 2020 டோக்கியோல வச்சு நடந்துச்சு. ஜப்பானுடைய தலைநகரமான டோக்கியோல வச்சு நடந்திருக்கு. இதுல நீரஜ் சோப்ரா கோல்டு. சரியா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீரஜ் சோப்ராவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கோல்டு இன் அத்லெட்டிக்ஸ். சரியா? அதாவது இந்தியாவுக்கு வந்து அத்லெட்டிக்ஸ் ஸ்போர்ட் இருக்குல்ல. ஏன்னா ஷூட்டிங் வந்து அபினவ் பிந்த்ரா கோல்டு அடிச்சாரு தான், ஆனா அது அத்லெட்டிக்ஸ் கிடையாது. அத்லெட்டிக்ஸ்ல வந்து உங்களுக்கு இந்தியா சார்பாக முதல் கோல்டு அடிச்சவர் யாருன்னா நீரஜ் சோப்ரா. அதுக்கப்புறம் அது போக இந்தியா செகண்ட் கோல்டு, அதாவது இந்தியா செகண்ட் இண்டிவிஜுவல் கோல்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் யாரு? அபினவ் பிந்த்ரா. எந்த ஒலிம்பிக்? பெய்ஜிங் ஒலிம்பிக். ரைட்டா? சரியா? எந்த வருஷம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2008. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டா? அதுக்கப்புறம் மீராபாய் சானு வெயிட் லிஃப்டிங்ல சில்வர் மெடல், ரவிக்குமார் தஹியா ரெஸ்லிங்ல சில்வர் மெடல், PV சிந்து பேட்மிண்டன்ல பிரான்ஸ் மெடல், லவ்லி போர்கோஹெயின் பாக்ஸிங்ல பிரான்ஸ் மெடல், மென்ஸ் ஹாக்கி டீம். அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா மென்ஸ் ஹாக்கி, இது ரொம்ப முக்கியம். ஏன்னு பாத்துட்டீங்கன்னா 1980 தான் கடைசியா ஹாக்கி டீம் கோல்டு அடிச்சது, மெடல் அடிச்சது. அதுக்கப்புறம் 2020 தான் வந்து பாத்துட்டீங்கன்னா நியர்லி ஒரு 40 வருஷம் கழிச்சு இந்தியன் ஹாக்கி டீம் மெடல் அடிச்சிருக்காங்க. என்ன மெடல்னா பிரான்ஸ் மெடல். அதுக்கப்புறம் பஜ்ரங் புனியா ரெஸ்லிங்ல வந்து பாத்துட்டீங்கன்னா பிரான்ஸ் மெடல். 2020 பஜ்ரங் புனியா இருந்திருக்கிறாரு. ஆனா வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப இதுல உங்களுக்கு இது என்ன ஆயிடுச்சு, 2024 வந்து இவரை வந்து பேன் பண்ணிட்டாங்க. யாருன்னா நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. ரைட்டா? அடுத்து இந்தியாவுடைய டோட்டல் மெடல் டேலி எவ்வளவுன்னு பாத்துட்டீங்கன்னா இந்தியா இது வரைக்கும் கோல்டு 10 மெடல் அடிச்சிருக்கு, சில்வர் 9 மெடல் அடிச்சிருக்கு, பிரான்ஸ் 16 மெடல் அடிச்சிருக்கு. டோட்டலா 35, அதாவது டோட்டலா 35 மெடல் அடிச்சிருக்காங்க. ரைட்டா? அடுத்து சோ இதுல வந்து என்னென்ன ஸ்போர்ட்ஸ்ல எத்தனை மெடல் அடிச்சிருக்கோம் தான். ஹாக்கில வந்து ஒரு 12 மெடல்ஸ், 8 கோல்டு. ஷூட்டிங்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரே ஒரு கோல்டு, யார் அடிச்சனா அபினவ் பிந்த்ரா. அத்லெட்டிக்ஸ்ல ஒரு கோல்டு, யாருன்னா நீரஜ் சோப்ரா. ரைட்டா? 8 கோல்டுனா அது எல்லாமே ஹாக்கி தான். ஸோ இது எல்லாமே எத்தனை மெடல் வந்து நம்ம வாங்கியிருக்கோம், கோல்டு சில்வர் பிரான்ஸ், டோட்டலா எத்தனை மெடல்னா 35 மெடல் வந்து இந்தியா வந்து வாங்கியிருக்குது. ரைட்டா? அடுத்து இப்போ ஒரு சில பர்சனாலிட்டிஸ் ஒலிம்பிக் சார்பா இந்தியன் பர்சனாலிட்டிஸ் வச்சு ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே? நார்மன் பிரிச்சர்ட் யாரு? ஃபர்ஸ்ட் மெடல் இந்தியா சார்பாக ஃபர்ஸ்ட் மெடல் அடிச்சவர். எப்போ? ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் மெடல். ரைட்டா? எப்ப? 1900 எங்க? பாரிஸ்ல வச்சு. என்ன மெடல்? சில்வர் மெடல். ரெண்டுமே
ரெண்டுமே சில்வர் மெடல், 2 மெடல் அடிச்சா ரெண்டுமே சில்வர் மெடல். எதுல? அத்லெட்டிக்ஸ்ல. நெக்ஸ்ட் யாருன்னா கேடி ஜாதவ், ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் மெடல் ஆஃப்டர் 1947. இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் மெடல் அடிச்சது யாருன்னா கேடி ஜாதவ். என்ன மெடல்? பிரான்ஸ் மெடல். எதுல? ரெஸ்லிங்ல 1952 ஹெல்சிங்கி ஒலிம்பிக்ஸ்ல. அடுத்து மென்ஸ் ஹாக்கி டீம், இவங்க ஃபர்ஸ்ட் கோல்டு அடிச்சிருக்காங்க. எங்கன்னா 1928 ஆம்ஸ்டர்டாம்ல. அதே ஃபர்ஸ்ட் கோல்டு இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் அடிச்சது எப்பன்னா 1948 லண்டன் ஒலிம்பிக்ஸ்ல. ஓகே. அடுத்து யாருன்னு பாத்துட்டீங்கன்னா அபினவ் பிந்த்ரா. இவர்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் கோல்டு ஷூட்டிங்ல 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸ்ல அடிச்சிருக்கிறார். நார்மன் பிரிச்சர்ட் ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் மல்டி மெடலிஸ்ட். சரியா? அதிகமா மெடல் வாங்கினவர் எப்பன்னா 1900 பாரிஸ் ஒலிம்பிக் இருக்குல்ல, அதுலயே 2 சில்வர் அடிச்சிருக்கிறாரு அத்லெட்டிக்ஸ்ல. அடுத்து சுஷில் குமார். இது சேம் அதேதான். சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இது முதல் இண்டிவிஜுவல் டு கெட் அ மல்டி மெடல் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுஷில் குமார் தான். ஏன்னா 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக், 2012 லண்டன் ஒலிம்பிக்ல உங்களுக்கு பிரான்ஸ் மெடல், சில்வர் மெடல்னு ரெஸ்லிங்ல அடிச்சிருக்கிறாரு. ரைட்டா? இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல இங்க கர்ணம் மலேஸ்வரி அவர்கள். கர்ணம் மலேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபர்ஸ்ட் ஃபீமேல் மெடலிஸ்ட். ரைட்டா? உங்களுக்கு ஒலிம்பிக்ஸ்ல மெடல் வாங்கின முதல் இந்திய பெண் யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கர்ணம் மலேஸ்வரி அவர்கள். எதுல? வெயிட் லிப்டிங்ல. என்ன மெடல்? பிரான்ஸ் மெடல். உங்களுக்கு 2000 சிட்னி ஒலிம்பிக்ஸ்ல இவங்க வாங்கியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பி.வி. சிந்து அவர்கள் பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபீமேல் மல்டி மெடலிஸ்ட். ஏன் நிறைய மெடல் வாங்கியிருக்காங்க ஒலிம்பிக்ல. எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 2016 ரியோ டி ஜெனைரோல சில்வர் மெடல், 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல பிரான்ஸ் மெடல் பேட்மிண்டன் ஸ்போர்ட்ஸ்ல இவங்க வாங்கியிருக்கிறாங்க. சரியா? அடுத்து ஒலிம்பிக்ஸை பத்தின ஒரு சில ஃபேக்ட் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மலா பிரான்ஸ் மெடல் இருக்குல்ல, அதாவது 3வது மெடல், 3rd பிரைஸ் வாங்குறவங்களுக்கு பிரான்ஸ் மெடல் கொடுப்பாங்கல்ல, அது எதால ஆகப்பட்டது அப்படின்னா பிரான்ஸ்ல தான் செஞ்சிருப்பாங்க. ஆனா கோல்டு மெடலும் சரி சில்வர் மெடலும் சரி எதுல செஞ்சிருப்பாங்கன்னா சில்வர்ல தான் செஞ்சிருப்பாங்க. பிரான்ஸ் மெடல் பிரான்ஸ்ல செஞ்சிருப்பாங்க. ஆனா கோல்டு மெடலும் சில்வர் மெடலும் எதுல செஞ்சிருப்பாங்கன்னா சில்வர்ல தான் செஞ்சிருப்பாங்க. கலர் என்னமோ கோல்டு கலர்ல இருக்கும். ரைட்டா? அடுத்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் காங்கிரஸ் எப்ப நடக்கப்பட்டது அப்படின்னா 1894 பாரிஸ்ல வச்சு நடந்துச்சு. பாரிஸ்ல தான் 1894ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் காங்கிரஸ் நடந்துச்சு. அடுத்து உங்களுக்கு சம்மர் ஒலிம்பிக்ஸும் சரி வின்டர் ஒலிம்பிக்ஸும் சரி ரெண்டுத்தையுமே நடத்தின முதல் நகரம் எதுனா பெய்ஜிங் தான். சைனால இருக்கிற பெய்ஜிங் தான். அடுத்து தீபா கர்மாக்கர் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபீமேல் ஜிம்னாஸ்ட்ல பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபீமேல் உங்களுக்கு யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அது தீபா கர்மாக்கர் தான். ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபீமேல் டு கம்பீட் இன் ஒலிம்பிக்ஸ். சரி, இதை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே இந்தியா சார்பா உங்களுக்கு ஒலிம்பிக் டே அப்படின்றது பார்த்தோம் ஜூன் 23. ஆனா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே எப்பன்னு பாத்துட்டீங்கன்னா ஆகஸ்ட் 29. ரைட்டா? ஏன் ஆகஸ்ட் 29 கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஹாக்கி லெஜெண்ட் ஆன மேஜர் தியான்சந்தோடைய பர்த்டே. மேஜர் தியான்சந்தோடைய பர்த்டே தான் பாத்துட்டீங்கன்னா ஹாக்கி பிளேயர். ரைட்டா? இவருடைய பர்த்டே தான் ஆகஸ்ட் 29 நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேயா கொண்டாடப்படுது. சோ இந்த வருஷம் 2023. ரைட்டா? அதாவது இந்த வருஷம்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷம் விருது கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஆகஸ்ட் 29 அந்த விருதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்கு அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு கொடுப்பாங்க. 2023க்கான மேஜர் தியான்சந்த் கேல் ரத்ன விருது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை வாங்கினது யாருன்னா பேட்மிண்டன் பிளேயர்ஸ் ஆன சிராக் ஷெட்டி, சத்விக் சாய்ராஜ், ரங்கி ரெட்டி இவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க. சரியா? இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே அப்போ ஒரு சில விருதுகள் கொடுத்திருப்பாங்க. நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்டு அப்படின்ட்டு அதாவது அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்தியா சார்பா இந்தியாவில ஸ்போர்ட்ஸுக்காக கொடுக்கப்படுற விருது என்னென்ன விருது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மேஜர் தியான்சந்த் கேல் ரத்ன விருது, அர்ஜுனா விருது, துரோணாச்சாரியா விருது, மேஜர் தியான் சந்த் அவார்டு, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ரோலிங் டிராஃபி மாக்கா டிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க, ராஷ்டிரிய கேல் புரோத்சாகன் புரஸ்கர். அதுக்கப்புறம் 2000 மொத்தம் 6 தான் கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. ஆனா 2004 டென்சிங் நார்கே நேஷனல் அட்வென்ச்சர் அவார்டு அப்படின்ற ஒரு 6 விருது கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் யார் யார் வாங்குறாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? சோ இதுதான் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒலிம்பிக்ஸ் பத்தி. இந்த ஒலிம்பிக்ஸ் இந்த ஒரு பிடிஎஃப் இருக்குது இல்ல, சோ இது அன்னோட்டேட்டடா இருக்குது. அங்கங்க வேற எது எழுதி வச்சிருப்பேன். சோ இதெல்லாம் அன்னோட்டேட்டட் இல்லாமயே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ்ல பிடிஎஃப் கிடைக்கும். ரைட்டா? சோ அப்ப பாத்துட்டீங்கன்னா இதை மட்டுமே நீங்க நோட்ஸ் எல்லாம் எதுவுமே எடுக்கணும்ன்ற எந்த அவசியமே இருக்காது. இதை மட்டுமே நீங்க படித்தால் போதும் தான். ஏன்னா நீங்க இதை ஒரு தடவை பார்த்துட்டு நீங்க ஒரு டெஸ்ட் போறீங்கன்னா 10 கொஸ்டின் 8 கொஸ்டின் இதுலயே தான் இருக்கும். ரைட்டா? எக்ஸாம்ல ஈஸியா நம்ம எப்படி ஒலிம்பிக்ஸ்ல கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே? சோ இது மாதிரிதான் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு
அடுத்தடுத்து 360 டிகிரில வந்து பார்த்துட்டீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். ஓகேயா? ஸோ நம்ம அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ.